ரவீந்திரர் சந்திரசேகரன் மீது அடுத்தடுத்து மோசடி புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன. ஃபேட்மேனை கைது செய்வதற்காக சென்னை வந்த மும்பை போலீஸ் கிளைமாக்ஸில் வெறுங்கையோடு திரும்பிச் சென்றதன் காரணம் என்ன? டிராகன் திரைப்படத்தில் என்ஜினியரிங் டிராப் அவுட் ஸ்டூடெண்ட்டுக்கு போலி சான்றிதழ் தயாரித்து கொடுத்து MNC நிறுவனத்தில் பல லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கி தரும் ஷீட்டிங் கேரக்டரில் நடித்திருந்தார் தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரன். திரையில் மட்டுமல்ல, நிஜத்திலும் கூட அவர் ஒரு மோசடி பேர்வழிதான் எனும் சொல்லும் அளவிற்கு அவர் மீது அடுத்தடுத்து புகார்கள் தொடர்ந்து வந்த வண்ணம் உள்ளது. செக் மோசடி, பணத்தை இரட்டிப்பாக்கி தருவதாக ஏமாற்று வேலை, ED ரைடு என சமீபத்தில் இவர் தயாரித்த திரைப்படங்களை விட அதிகமாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார். மகாலட்சுமி வந்த நேரத்திலிருந்து தயாரிப்பாளர் ரவீந்தர் தொடர் சர்ச்சைகளில் சிக்கிக் கொள்வதன் பின்னணியை அறிய விசாரணையில் களம் இறங்கினோம். கோடம்பாக்கத்தில் இயக்குநராகவும் நடிகராகவும் வாய்ப்புகளை தேடி வரும் படைப்பாளிகள் பலரும் நிச்சயமாக தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகரனின் அலுவலகத்திற்கு சென்றிருப்பார்கள். கடந்த 2014ஆம் ஆண்டு லிப்ரா புரொடக்ஷன் என்கிற படத்தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கிய ரவீந்தர் சந்திரசேகரன் நலனும் நந்தினியும், சுட்டக்கதை, கொலைநோக்கி பார்வை, முருங்கைக்காய் சிப்ஸ் உள்ளிட்ட 5-6 பட்ஜெட் திரைப்படங்களை தயாரித்துள்ளார். இவருடைய தயாரிப்பில் வெளியான திரைப்படங்கள் பாக்ஸ் ஆபீஸில் பெரிய அளவில் ஹிட் அடையாத போதும் ரவீந்தர் தமிழ் திரையுலகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் நடிகர் நடிகைகளின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்தும் பொதுவெளியில் பேசியே பிரபலமடைந்தார். கோடம்பாக்கத்தில் நடக்கக்கூடிய அத்தனை சலசலப்புகளுக்கும் ரவீந்திரனுக்கு என தனிப்பட்ட பார்வை ஒன்று இருக்கும். வனிதா பீட்டர் பால் திருமண பஞ்சாயத்து, பிக் பாஸ் ரிவ்யூ என இவரின் வெளிப்படையான விமர்சனங்கள் மூலம் சமூக வலைதளத்தில் தனக்கென ஒரு ஃபேன் ஃபாலோவிங்கை உருவாக்கி கொண்ட ரவீந்தருக்கு ரசிகர்கள் ஃபேட் மேன் என்கிற அடைமொழியையும் கொடுத்தனர். இந்நிலையில்தான் கடந்த 2022ஆம் ஆண்டு பிரபல சீரியல் நடிகை மகாலட்சுமியை ரவீந்தர் திருமணம் செய்து கொண்டதும் சமூக வலைதளத்தில் கடும் விவாதத்திற்கு உள்ளானது. ஆனால் அந்த விமர்சனத்தை சிறிதும் சட்டை செய்யாத தம்பதி அவர்களின் காதலை கொண்டாடி வந்தனர். மகாலட்சுமியே வந்த பிறகு ரவீந்தர் வாழ்க்கை மேலும் பிரகாசமாக போகிறது என அவருடைய ரசிகர்கள் எதிர்பார்த்தனர். ஆனால் திருமணத்திற்கு முன்பு செய்த பல தகிடுதித்த வேலைகள் ரவீந்தரை துரத்த ஆரம்பித்தது. கடந்த 2020ஆம் ஆண்டு சென்னையை சேர்ந்த தொழிலதிபரான பாலாஜி என்பவர் தயாரிப்பாளர் ரவீந்தர் மீது மோசடி புகார் அளித்திருந்தார். அதில் நகராட்சி திடக்கழிவுகளை ஆற்றலாக மாற்றும் திட்டத்தில் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் கிடைக்கும் என கூறி போலி ஆவணங்களை காட்டி ரவீந்தர் தன்னிடமிருந்து ரூபாய் 15 கோடியே 83 லட்சத்தை பெற்றதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. 2 ஆண்டு விசாரணையின் முடிவில் அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டு கடந்த 2023ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ரவீந்தர் சந்திரசேகரனை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கிலிருந்து கணவரை காப்பாற்ற மகாலட்சுமி அளித்த ஜாமீன் மனுவையும் நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. ஒரு வழியாக சில பல சமரசங்களை செய்து சிறையிலிருந்து வெளியே வந்த ரவீந்தர் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியிலும் போட்டியாளராக கலந்து கொண்டார். இதன் தொடர்ச்சியாக 2024ஆம் ஆண்டு ஜூலை 30ஆம் தேதி சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொடர்பாக ரவீந்தரின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை மேற்கொண்டதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. படத்தயாரிப்பு பணிகள் முடங்கிய நிலையில் ரவீந்தர் சந்திரசேகர் ஒரு சில திரைப்படங்களில் கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் கெஸ்ட் அப்பியரன்ஸாகவும் நடித்து வந்தார். இந்நிலையில்தான் மும்பையை சேர்ந்த அஜய் ஜெகதீஷ் என்பவர் தன்னிடம் ஸ்டாக் மார்க்கெட்டில் முதலீடு செய்தால் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தைகளை கூறி ரூபாய் 5 கோடியே 24 லட்சத்தை மோசடி செய்துவிட்டதாக பகீர் புகார் ஒன்றை மும்பை போலீசில் அளித்துள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் கேரளாவை சேர்ந்த ரோஹன் மேனன் என்பவரை கைது செய்தனர். பிடிப்பட்டவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்தது சினிமா தயாரிப்பாளர் ரவீந்தர் சந்திரசேகர் தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதன் காரணமாக சென்னை விரைந்து வந்த மும்பை காவல்துறையினர் அவரை கைது செய்ய முயன்றுள்ளனர். ஆனால் கடும் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருப்பதற்கான மருத்துவ ஆதாரங்களை காவல்துறையினரிடம் ரவீந்தர் காட்டியதாக தெரிகிறது. இதையடுத்து கைது நடவடிக்கையை கைவிட்ட மும்பை போலீஸ் ரவீந்தர் சந்திரசேகரனை விசாரணைக்கு ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பி சென்றுள்ளனர்.
மேலும் இந்த மோசடி புகாரில் ரவீந்திரனின் கூட்டாளிகளான கிண்டி மணிகண்டன் மற்றும் கொளத்தூர் பாண்டி ஆகிய இருவரையும் கைது செய்துள்ள மும்பை காவல்துறையினர் அவர்களுக்கு நீதிமன்றத்தில் டிரான்சிட் வாரண்ட் வாங்கி இருவரையும் மும்பை அழைத்து செல்ல உள்ளனர். இது தொடர்பாக நாம் மேற்கொண்ட விசாரணையில் கேரளாவை சேர்ந்த ரோஹன் மேனனின் வங்கிக் கணக்கிலிருந்து ரவீந்தர் சந்திரசேகரனின் வங்கிக் கணக்கிற்கு ரூபாய் 5 கோடியே 24 லட்சம் பணம் டிரான்ஸ்பர் ஆகியுள்ளதும் அந்த பணத்தை ஃபேட்மேன் ரவீந்தர் கிரிப்டோ கரன்சியாக மாற்றி வெளிநாட்டில் உள்ள வேறொரு வங்கிக் கணக்கிற்கு மாற்றியுள்ளதும் தெரிய வந்திருக்கிறது. கோடம்பாக்கத்தில் ஒரு காலத்தில் ஃபாரின் ரிட்டர்ன் தயாரிப்பாளராக அடையாளம் காணப்பட்ட ரவீந்தர் தொடர்ந்து மோசடி வழக்கில் சிக்கிக் கொண்டிருப்பது ஃபேட்மேனின் ஃபாலோவர்ஸ்களை தற்போது பதற வைத்திருக்கிறது.